Hi, this is friend video from GOKUL. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எலக்ட்ரானிக் voting machine. அதாவது இந்த எலக்ட்ரானிக் voting machine வந்து நம்ம இந்தியால எப்பல இருந்து processல இருக்கு and then இது வந்து எப்படி வர்க் ஆகுது. அதாவது நம்ம இதல vote பண்றோம் இல்லையா? சோ இந்த vote வந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த machine அப்படிங்கறத பத்தியும் and then இந்த voting machine பத்தி நம்மள நிறைய பேருக்கு சில கருத்துக்கள் வந்திருக்கு. அதாவது என்னன்னா இந்த voting machine வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். சோ இத வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து பதில் தர மாதிரி எலெக்ஷன் கமிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இல்ல அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பண்ண முடியாது, ரொம்பவே வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படினு வந்து சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கற சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நான் கன்க்ளூஷன் வந்து சொல்ல போறது இல்ல. அதாவது இந்த voting machine வந்து உண்மையிலே சேஃபா இல்லையா அப்படிங்கறத பத்தி சொல்ல போறது இல்ல. அத வந்து நீங்க வீடியோ பாக்குறீங்க இல்லையா? சோ பார்த்துட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இது சேஃபா இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து சொல்லுங்க. சரி ஓகே, நான் இப்ப கண்டென்ட் குள்ள போறேன். இந்தியால இந்த voting machine வந்து எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினா 1982ல வந்து கேரளால வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. அந்த பை எலெக்ஷன்ல போராவூர் கான்ஸ்டிட்யூன்சி நினைக்கிறேன். சோ அந்த பை எலெக்ஷன்ல வந்து இத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படினா டெஸ்டிங் ப்ராசஸ்க்காக. சோ இப்படி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பவே வந்து இந்தியால வந்து நேஷனல் வைடா வந்துருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு அப்புறமேட்டு 1989ல வந்து இத வந்து ரேண்டமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பவும் வந்து டெஸ்டிங் தான். சோ டெஸ்டிங் வந்து இப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுக்கு அப்புறமேட்டு நடக்கிற எலெக்ஷன்ல மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி டெல்லி இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நடக்கிற எலெக்ஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி டெஸ்டிங் பண்ணி இந்த மிஷினை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இது சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இது எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னா 2003ல வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் பண்றாங்க. சரி ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். சரி ஓகே, எலக்ட்ரானிக் voting machine வந்து எதுல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அல்கலைன் பேட்டரியில தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் அப்படின்னா கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாம இந்தியால வந்து நிறைய சிட்டிஸ்ல வந்து நிறைய ஊர்கள்ல வந்து கரண்டே வந்து இல்லாத சில ஊர்கள்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி ஊர்கள்லயும் வந்து இந்த மிஷின் வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக அல்கலைன் பேட்டரி வந்து யூஸ் பண்றாங்க. சரி ஓகே, இந்த எலக்ட்ரானிக் voting machine எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்துருவோம். இதுல வந்து 2 யூனிட் வந்து இருக்கு பேசிக்கா. சோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து 2 யூனிட் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேலட்டிங் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேலட்டிங் யூனிட் அப்படின்னா நம்ம கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம தொகுதியில நிக்கிற கேண்டிடேட். சோ இந்த கேண்டிடேட்ஸோட வரிசையெல்லாம் வந்திருக்கும். அவங்களோட நம்பருக்கு நேரா வந்து அந்த கேண்டிடேட் அந்த கட்சியோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் அந்த கட்சிக்கு நேரா அவங்களோட சிம்பிள் வந்து இருக்கும், அதாவது சின்னம் வந்து இருக்கும். சோ அந்த சின்னத்துக்கு நேரா வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுவிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வந்து இருக்கும். சோ இப்படிதான் வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பேலட்டிங் யூனிட்ல இருக்கும். இந்த பேலட்டிங் யூனிட்டோட இன்னர் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா இல்ல, வெறும் ஒரு பவர் சர்க்கியூட் மட்டும் தான் வந்து இதுல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே, அப்படியே லெஃப்ட் சைடு வருவோம். இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டே இருக்கும்போது இந்த பேலட்டிங் யூனிட்ல இருந்து ஒரு 5 மீட்டருக்கு வந்து ஒரு ஒயர் வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து பக்கத்துல இருக்கும். சோ அந்த பாக்ஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு மெமரி இருக்கும். சோ ஒரு சிப் ஆக்சுவலி அந்த மெமரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து பிரஸ் பண்றோம் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ஆம் நம்பர் கேண்டிடேட்டை வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து 3ஆம் நம்பருக்கு நேரா இருக்க அந்த பட்டனை வந்து அழுத்தோம் இல்லையா. சோ இப்படி அழுத்தும் போது பேலட்டிங் யூனிட்ல வந்து அந்த பவர் சர்க்கியூட்னால லைட் வந்து ஃபிளாஷ் ஆகும் அந்த பட்டன்ல. சோ இந்த லைட்டை ஃபிளாஷ் பண்றது அந்த நம்ம 3ஆவது அந்த பட்டன் அழுத்தும் போது இந்த மெமரியை வந்து அந்த சிப் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சோ 3ஆம் நம்பர் பட்டனுக்கு வந்து நான் வந்து ஓட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஓட் வந்து கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற சிப்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். சோ இப்படிதான் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. சோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் இதை வச்சு எக்ஸ்ட்ரா ஓட்டும் போட முடியும் தானே. அப்போ லைட் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னா ஒரு மெமரி சிப் இருக்குன்னா நம்ம இன்னொரு தடவை பட்டன் அழுத்தினாலும் ரெஜிஸ்டர் ஆகும் தானே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து டைமர் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஓட்டருக்கும் இன்னொரு ஓட்டருக்கும் இடைப்பட்ட காலம் வந்து அதுதான் வந்து டைமர். ஸோ ஒன்ஸ் நம்ம பட்டனை வந்து ஏதாவது ஒரு பட்டனை வந்து இப்போ 3ஆம் நம்பர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு லாக் ஆயிடும். அதாவது அந்த டைமர் இருக்கிற வரைக்கும் லாக் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்து நம்மளை வந்து அங்கே நிற்க விட மாட்டாங்கல்ல. ஸோ கொஞ்ச நேரம் தான்.
அந்த கொஞ்ச நேரத்துல நம்மள வந்து அமுச்சும் விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஓட்டர் வந்து மறுபடியும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டைமர் முடிகிற வரைக்கும் அந்த மிஷின் வந்து லாக் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி லாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எத்தனை தடவை அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பட்டனை வந்து ஒர்க் பண்ணாது. அதை வந்து மெமரியில வந்து ஓட்டா வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ 1 voter is equal to only 1 vote. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து கள்ள ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுருவோம். ஸோ ஈவினிங் வந்து வந்தாச்சு. ஸோ ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இந்த கண்ட்ரோல் யூனிட்ல க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த க்ளோஸ் அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓட்டிங் மிஷின்ல வந்து எத்தனை தடவை இதுக்கு அப்புறமேட்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் வந்து அந்த க்ளோஸ் பட்டனோட வேலை. ஸோ க்ளோஸ் பட்டனை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசல்ட்னு ஒரு பட்டன் வந்து கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல கனெக்ட் ஆயிருக்க எல்இடி ஸ்கிரீன் வந்து ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணிடும். இதுதான் இதோட பேசிக் ப்ராசஸ். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஓட்டிங் மிஷினை பத்தி ஒரு சில பேத்துக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, நம்மள நிறைய பேத்துக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஓட்டிங் மிஷின் வந்து சேஃப் இல்லை. அதாவது இதை வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஒரு மொபைல் போனை வச்சு கூட இதை வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து யூஸ் பண்றது சேஃப் இல்லை. ஸோ இதை வந்து யூஸ் பண்ண வேணாம். மறுபடியும் நம்ம பழைய மெத்தடுக்கே வந்து போகணும். அதாவது பேப்பர் பேலட் அந்த மெத்தடுக்கே வந்து போகணும் அப்படின்றது தான் இவங்களோட கருத்தா இருக்கு. இந்த கருத்துக்கு ஒரு பேசிக் ரீசன் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால இருக்க ஒரு யூனிவர்சிட்டி வந்து இதுக்காக ஒரு ரிசர்ச் வந்து நடத்திருக்காங்க. அலெக்ஸ் ஹார்ட்மேன் அப்படின்றவர் தான் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஸோ இவங்க எதை வச்சு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்தியாவில் இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல, ஸோ இந்த மிஷின் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு ஹார்ட்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹார்ட்வேர் உள்ள வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரையும் அண்ட் தென் ப்ளூடூத் ரேடியோவையும் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி அந்த பேலட் யூனிட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, கண்ட்ரோல் யூனிட்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து பேலட் யூனிட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓட்டிங் மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே இதுவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த ப்ளூடூத் ரேடியோ வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ளூடூத் ரேடியோவை யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து அஃப்கோர்ஸ் ஹேக் பண்ண முடியும். கண்டிப்பா இதை வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ளூடூத் ரேடியோவை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு மொபைல் போன்ல வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மொபைல் போன்ல இருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணா கூட, அதாவது இவங்க என்ன நம்பர் வந்து சென்ட் பண்ணும், ரிசல்ட்டா வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களோ அந்த நம்பர் தான் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க சிப்ல வந்து ரெக்கார்ட் ஆகும், ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து இந்த மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஹார்ட்மேன் நடத்துற அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் வந்து சொல்லுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் வந்து ஈஸியா ஹேக் பண்ண முடியும். அண்ட் தென் இதை வந்து மாத்துங்க, மறுபடியும் நம்ம பழைய பேலட் சிஸ்டம், அதாவது பேப்பரை யூஸ் பண்ணி தான் வந்து ஓட்டிங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவை விட ரொம்பவே வளர்ந்த நாடு அப்படின்னு வந்து பார்க்கப்படுற அமெரிக்காவே வந்து இன்னும் வந்து பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணி ஓட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா வந்து இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால இன்னமும் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ற ஒரு சில இடங்கள் வந்து இருக்கு. அதாவது எல்லா இடமும் இல்ல, ஒரு சில இடங்கள்ல ஓட்டிங் மிஷினை தான் வந்து யூஸ் பண்றாங்க, பேப்பர் வந்து யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இது வந்து ஹேக் பண்ண முடியும், ஸோ இதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாங்கல்ல, அவங்களோட கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கு எலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இதோட ப்ராசஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து இந்தியாவில் நிறைய கான்ஸ்டிடியூன்சி இருக்கு இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடக்கும்போது இப்படி எல்லாத்துக்கும் வந்து இந்த ஓட்டிங் மிஷின்ஸை வந்து எல்லா பூத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த கான்ஸ்டிடியூன்சியோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லா பூத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எந்த மிஷின் வந்து எந்த பூத்துக்கு போகுதுன்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ ரேண்டமாக தான் அனுப்புவாங்க. யார் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு கூட தெரியாது அது எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரேண்டமாக தான் அனுப்புவாங்க. ஸோ அதாவது பேலட்டிங் யூனிட் ஒன்று இருக்கு, கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 யூனிட் கூடமே வந்து
சேர்ந்து வந்து இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும். ஸோ இப்படி தனியா இருக்கிற அந்த மிஷின் வந்து கண்ட்ரோல் யூனிட் மகாராஷ்டிராவுக்கும் கூட போகும். அந்த பேலட் யூனிட், அதாவது இதுக்கு முன்னாடி சேர்ந்து இருந்த பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட் வந்து மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து பேலட் யூனிட்டும் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எது எங்க போகுதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து ஃபிக்ஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும்னா, அப்படி வந்ததுக்கு அப்புறம் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஒரு மெமரி இருக்கும்ல, இத்தனை ஓட் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து எரேஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து இந்த மிஷினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அண்ட் இப்படி இந்த மிஷின்ஸ்லாம் வந்து எலெக்ஷன் பூத்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ற ஆபீசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேலட்டிங் யூனிட்டையும் கண்ட்ரோல் யூனிட்டையும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது கேண்டிடேட்ஸ்லாம் அந்த தொகுதியில வந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடியோ அல்லது அந்த கேண்டிடேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்னாடியோ வந்து அவங்களோட சின்னம், அந்த கட்சியோட நம்பர் எல்லாத்தையும் வந்து அந்த மிஷின்ல வந்து செட் பண்ணுவாங்க. இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் ஆபீசர் வந்து ரேண்டமா வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க மிஷினை. என்ன அப்படின்னா, இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏதாவது தப்பா இருக்கா, ஏதாவது ராங்கா இருக்கா, இது ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஹேக் பண்ணியிருந்தாங்க, ஹேக் பண்றதுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த ஆபீசர் வந்து செக் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில நிக்கிற கேண்டிடேட்ஸை வச்சோ இல்ல அந்த கேண்டிடேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மோக் ஓட்டிங் வந்து நடத்துவாங்க. அதாவது டெஸ்டிங்காக நடத்தக்கூடிய ஒரு ஓட்டிங், அதாவது கரெக்டா ஓட் ஆகுதா இல்லையா, நம்ம பிரஸ் பண்ற பட்டன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம 3வது நம்பர் பட்டன் வந்து பிரஸ் பண்றோம் அப்படின்னா நிஜமாவே அது 3ஆம் நம்பர் பர்சனுக்கு தான் வந்து அந்த ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்ஸை வச்சே வந்து செக் பண்ணி அப்பவே வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மிஷின் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷனுக்கே வந்து போவாங்க. அப்படி எலெக்ஷன் அன்னைக்கு காலையில கூட வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க அந்த மிஷினை வச்சு. ஸோ இப்படி ஒன்ஸ் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஒன்ஸ் வந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து 24/7 வந்து ஒரு கேமரா வந்து டிரான்ஸ்பரண்டா வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கேமரா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மிஷின்ல வந்து யாரும் கொஞ்ச நேரத்துக்கு மேல பக்கத்துலயும் வந்து நிக்க முடியாது. ஸோ எந்த விதமான செட்டப்பும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ண முடியாது. அது எப்படி செட் ஆயிருச்சோ அதே மாதிரி தான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஹேக் பண்ண முடியும், இதை வந்து பேன் பண்ணணும், மறுபடியும் வந்து பழைய ஓட்டிங் சிஸ்டத்துக்கே வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது, ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன். சரி, ஓகே. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இந்தியா வந்து ஃபுல்லா நேஷன் வைடு ஃபுல்லா யூஸ் பண்றோம், நாடு முழுக்க வந்து இதை யூஸ் பண்றோம். ஸோ இன்னும் எந்தெந்த நாடுலாம் வந்து இதை யூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். பிரேசில்ல வந்து ஓட்டிங் மிஷினை தான் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் வெனின்சுலாலையும் வந்து இந்த ஓட்டிங் மிஷினை தான் வந்து யூஸ் பண்ணி ஓட்ஸை வந்து எலெக்ஷனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஓட்டிங் மிஷினை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிலிப்பைன்ஸ், நேபாள், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த ஓட்டிங் மிஷினை வந்து கொஞ்சமா மட்டும் யூஸ் பண்றதுல யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஒரு கண்ட்ரி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி ஓட்டிங் பூத் நடக்கிற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வராங்க, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இவங்க சொல்றது கரெக்டா இல்ல எலெக்ஷன் கமிட்டி சொல்றது கரெக்டா, அதாவது இது ஹேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறுபடியும் வந்து அந்த பேலட் சிஸ்டமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ இது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் இந்த விஷயத்தை வந்து 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எவ்வளோ டாக்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பேசும்போது கூட சும்மா இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென்